ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம். வாழ்க்கையும் கூட அப்படிதான். இப்படி வாழ்க்கையை தொடங்கின எத்தனையோ பேரு அந்த வாழ்க்கையை தொலைச்ச கதைய என் அனுபவத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்போ இருக்கிற அன்பு காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதுதான் மனுஷங்களோட இயல்பு. ஆனா அதையும் தாண்டி சில பேர் மட்டும்தான் ஆயுசுக்கும் ஒன்னா இருப்பாங்க. நீங்களும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நம் மக்கட்பேரு அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. நல்ல குழந்தைங்களோடையும் பண்பான மனைவியோடையும் இருக்கிறது அழகான நகை போலன்னு சொல்லுவாங்க. அந்த அழகு உங்க வாழ்க்கையில என்னைக்கும் நிலைச்சு இருக்கணும். சரியா? கண்டிப்பா பாட்டி. நீங்க எல்லாரும் என்ன பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சலிச்சு போச்சு. அதனால அடுத்த வருஷத்துக்குள்ள 2 பேர பிள்ளைகளை என் மடியில போட்டு என்ன சீக்கிரம் கொள்ளு பாட்டி ஆக்கணும். என்ன அர்ஜுன்? அப்படின்னா அத்தை ட்வின்ஸ் எதிர்பார்க்கறாங்க போல. சிரிக்கிறீங்க? வெக்கமால? வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. சரி, அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஓகே பாட்டி, எல்லாம் முடிஞ்சதுல. அப்ப நாங்க போலாம்ல? வா பவி, போலாம். ஏய் ஏய் ஏய், எங்கடா கூட்டிட்டு போற? நீ போ, பவி வருவா. நம்ம வீடு தானே பாட்டி, நாங்க சேர்ந்தே போறோமே. டேய், இதெல்லாம் சம்பிரதாயம்டா. மாப்ள, அவனை கூட்டிட்டு போங்க. சரிங்க அத்தை. இன்னும் எவ்வளவு நேரம் எத்தனை சம்பிரதாயம் வச்சிருக்கீங்களோ? சரி சரி, வா மாப்பிள்ள, புலம்பாத. எல்லாம் சரியாயிடும்.